ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டின்னர் குக் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட பேசலாம் தாங்க இந்த விலாகு. ஆக்சுவலாக திடீர்னு இன்றைக்கி பிளாங்க் ஆகிடுச்சுங்க. என்ன டின்னர் செய்யலான்னே ஒன்றும் தோணலை. சரி, சட்னி இட்லி தோசை எதாவது ட்ரை பண்ணலான்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நமக்கு இருக்கவே இருக்குது. மீதி இருக்கிற ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்த உடனே நமக்கு தோணுது ஓகே குருமான்னொடனே சப்பாத்தி தான் அதுக்கான பேர். ஓகேன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து பேஸாக ஒரு பேஸ்ட்டு தாங்க முக்கியம் இந்த குருமாவுக்கு. நம்ம அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் வெங்காயத்து கூட வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிட்டோம். இது தாங்க பேஸு இந்த குருமாவுக்கு. நம்ம இதுவே வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஜஸ்ட்டு முந்திரி பருப்பு தேங்காய் அது மாதிரி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கலாம். குருமா வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், குருமாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். அது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு அதையும் நல்லா குக் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டோன்னா நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து இந்த குருமானாலே நம்ம என்ன பண்ணுறது, இட்லி தோசையை விட சப்பாத்தி தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி என்றைக்காவது ஆயிருக்குங்களா, என்ன செய்கிறதுனே தோணாமல்? இது ஒரு டெய்லி நமக்கு நடக்கிற விஷயமா இருக்குது. குக் பண்ணுறதை விட என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுவே நம்ம டைம் டேபிள் பாடி போட்டு செய்யலான்னா அதுவும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. ஏதோ ரொம்ப சின்ன பசங்க செய்கிற மாதிரி டைம் டேபிள்லாம் போட்டு லைஃப்பை லீட் பண்ணுறது. ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இப்படியும் திடீர்னு ஒரு நாள் யோசித்து செய்கிறதும் நல்லா தான் இருக்குது இல்லைங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டே நம்ம குக் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சூப்பரான சப்பாத்தி வித் குருமா தயார். வாங்க சாப்பிட்லாம்.